தினமலர் ஆன்மீக அன்பர்களுக்கு நமஸ்காரம். கிருபானந்த வாரியார் சொல்லுவார், நாக்குக்கு வேணுங்கிறதுனா திங்க கொடுத்துட்டு வாய் கண்டபடி பேசினா நாக்குக்கு இவன் அடிமை. சுவாமியை பற்றி பாடுறதும் பேசுறதும் அவர் பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு அவருக்கு சேவை பண்ணுறதுக்காக உடம்பை வளர்க்குறதுன்னு இருந்துட்டா அவளுக்கு நாக்கு அடிமைங்கிறார். ஆனால் நாவுக்கு அரசன்னுங்கிறார் அவர். நமக்கு நாக்கு இருக்கு, வம்பு பேசுறதுக்கு தானே இருக்கு, நாக்கு நல்லதுக்கு பயன்படலையே. அப்படி இருக்கிறவாளுக்கு ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை. முதல் பக்கத்தை என்ன சொன்னார்? நான் யாருக்கும் அடங்க மாட்டேன் அப்படின்னா நான் அதிகாரத்துக்கு அடங்க மாட்டேன், திமிருக்கு அடங்க மாட்டேன், பணபலத்துக்கு அடங்க மாட்டேன், அந்நிய மதத்திலேருந்து வந்து என்னை மிரட்டினா நான் அடங்க மாட்டேன். ஆனால் நான் திமிர் பிடிச்சவன்ல, எங்க அடங்குவேன்? சாமிட்டு அடங்குவேன். தாமார்க்கும் குடியல்லார் தன்மையான சங்கரன் நற்சங்க வெண்குழையோர் காதில். யாருக்கும் அடிபணிய வேண்டிய அவசியம் இல்லாத தனிப்பெரும் தலைவனான சிவபெருமானுக்கு நான் அடிமை. தாமார்க்கும் குடியல்லார் தன்மையான சங்கரன் நற்சங்க வெண்குழையோர் காதில். ஒரு பக்கம் குழையும் ஒரு பக்கம் தோடுமா இருக்கக்கூடிய அர்த்தநாரியான பகவான் கோமார்க்கே நாம் என்றும் மீளாளாய் பர்மனண்ட் கொத்தடிமையா நான் அங்க இருக்கேங்கிற. மீளாளாய் பொய்மலர் சேவடியினையே குறுகினோமே. இதெல்லாம் வாழறதுக்கான வழியை நமக்கு காட்டுறார். அவர் 80 பிராயம் வரையில் கோவில் கோவிலா போய் புல்லெல்லாம் செதுக்கி சுத்தம் பண்ணி, அடியார்கள் வர இடத்துல கல்லு குத்திடக்கூடாது, முள்ளு குத்திடக்கூடாது, பாதையெல்லாம் செப்பனிட்டு. கோவில் திருப்பணினா ஒரு ராஜா பண்றான், பெருசா கும்பாபிஷேகம் பண்ணிடலாம். ஒரு பெரிய தனவந்தன் சுவாமிக்கு தங்க கவசம் வெள்ளி கவசம் போடலாம், நகை போடலாம், நிறைய பேருக்கு சாப்பாடு போடலாம். சேவை பண்றதுக்கு மனசு இருந்தா போரும். எனக்கு கை காலில் தெம்பு இருக்கு, பாதையை சுத்தம் பண்றேங்க. மகாபிரிவா சொல்றார், நீ பண்றது 4 பேருக்கு தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. பேனர் போட வேண்டாம், டாம் அடிக்க வேண்டாம். மக்கள் நடந்து போற பாதையில் இருக்கிற ஒரு கண்ணாடி சொல்லியோ முள்ளையோ நீ எடுத்து போட்டே அந்த அளவுக்கு உனக்கு புண்ணியம் உண்டுங்கிற. அப்படி வழிபாடும் சேவையுமா வாழறவாளுக்கு நமன் இல்லை, நன்றே நினைமின் நமன் இல்லைன்னு திருமூலர். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும். இது நிறைய பேருக்கு திருமூலர் சொன்னார்னே தெரியாது. இது அரசியல் கட்சியோட மோட்டோ, அவ கட்சி தலைவர் சொன்னார்னு நினைச்சுட்டு இருக்கான். ரொம்ப அநியாயம் அது. திருமூலர் சொன்னது ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைவீர் நமன் இல்லை. எப்போதும் நல்லதே நினைச்சுக்கோ, உனக்கு துன்பம் வராதுங்கிற. அடியார்கள் சரித்திரத்தில் அவ கஷ்டப்பட்டதெல்லாம் காணப்படுறதே அப்படின்னா, மேலோட்டமா வர அலைகள் உள்ளுக்குள்ள இருக்கிற முத்தை பாதிக்கவே பாதிக்க. எவ்வளவு அலை அடிக்கிறது, அந்த அலையினால முத்து டிஸ்டர்ப் ஆகுறது ஆகாது, அவ்வளோ பாரு டிஸ்டர்ப் ஆகுறது ஆகாது. மேலே எத்தனையோ பேர் நடந்து போனாலும் வந்தாலும் பூமி கடியில் இருக்கிற தங்கம் டிஸ்டர்ப் ஆகுறது ஆகாது. அது மாதிரி அப்ப பக்தி எதனாலையும் குறையவே குறையாதுங்கிறதுனால பாரதியார் சொல்றார், பலன் கருதாது உழைக்க சொன்னான் பக்தி செய்து பிழைக்க சொன்னாங்க. இப்படிதான் வாழற வழி. பகவான் கிருஷ்ணன் என்ன சொன்னான்? உனக்காக வாழணும்னு நினைக்காத, ஊருக்கு உழைக்கணும், நல்ல காரியம் பண்ணணும், பலனை எதிர்பாராமல் பலன் கருதாது உழைக்க சொன்னான். அப்ப நான் எப்படி வாழறது? பக்தி செய்து பிழைக்க சொன்னான். அப்படின்னா பழப்புக்கு பக்தி பண்றதுன்னு அர்த்தம் இல்லை. நீ பக்தி பண்ணு, ஒன்னு அவன் காப்பாற்றுவான். எத்தனை பிரமாணங்கள் இருக்கு. இப்போ ஒரு வெயிட்டு தூக்கிட்டு நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்கேன். போர்ட்டர் எங்கேருந்து வந்து சாமி இது எடுத்துன்னு போட்டுமான்னு கேட்டால் நான் கொடுக்குறேன். அதுவும் ஒரு உதவி தான், இல்லையான்னு சொல்ல மாட்டேன். என்னால் தூக்க முடியல, அவன் வாங்கிக்கிறான், அவனுக்கு ஏதோ பணம் கொடுத்துட்றேன். எனக்கு தெரிஞ்ச சத்சங்க அன்பர் ஒருத்தர் வர்றார். அண்ணா நான் அதை எடுத்துன்னு வரட்டுமாங்கிறார். சரின்னு கொடுக்குறேன். அவர் எடுத்துன்னு வர்றார். எனக்கு ஒரு ரிலீஃபு, அவருக்கு ஒரு சந்தோஷம். இவனுக்கு நான் 100 ரூபா கொடுத்துருவேன். அவர் என்னோட லக்கேஜை கொண்ட ட்ரெயினில் வச்சுவிட்டு என்ன நமஸ்காரம் பண்ணி எனக்கு 500 ரூபா கொடுப்பார். அப்போ இது அன்பு, பலன் கருதாது உழைக்கிறது. இது சத்சங்கத்தில் பார்க்கலாம். அப்படி இருக்கிறவாளுக்கு வாழ்க்கையில
இங்க இருக்கும் போதே நாம சொர்க்கத்தை அனுபவிக்கலாம், வைகுண்டத்தை அனுபவிக்கலாம், கைலாசத்தை அனுபவிக்கலாம். இதைத்தான் மகான்கள் சொல்றாங்க.